அண்மை செய்தி. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்ததன் எதிரொலியாக தற்பொழுது புதிய அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது. ஈரோடு மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் அறைகளுக்கு சீல் வைத்து அதிகாரிகள் தற்பொழுது சென்றிருக்கின்றனர். ஈரோடு மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் அறைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்திருக்கின்றனர். ஈரோடு கிழக்கு தொகுதியில் அரசு அலுவலகங்களில் முதலமைச்சர், அரசியல் கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள் அகற்றப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது அங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. முதலாவதாக மேயர் மற்றும் துணை மேயர் அலுவலகங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு மேலும் அரசியல் கட்சி தலைவர்கள், முதலமைச்சர் புகைப்படங்கள் ஆகியவை அகற்றப்பட்டு வருகின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததன் எதிரொலியாக தற்பொழுது மேயர் மற்றும் துணை மேயர் அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேர்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மஹ்முல் அகமது இணைப்பில் இருக்கிறார். மஹ்முல் அகமது, தற்பொழுது ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது, அது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம் சலோமி. தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் அறிவித்துள்ள நிலையில மேயர் அறை, துணை மேயர் அறைகளுக்கு மாநகராட்சி ஊழியர்கள் சீல் வைத்து வரக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் அறிவிப்பானது சற்று முன் தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டிருந்தது. பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு, 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ள இந்நிலையில தமிழகமே உற்று நோக்கும் சட்டமன்ற தொகுதியாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இரண்டாவது முறையாக இடைத்தேர்தல் நடக்க இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திருமகன் ஈவேரா காலமானதை தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் EVKS இளங்கோவன் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் அவரும் கடந்த மாதம் உடல்நலக்குறைவு காரணமாக மறைந்ததை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லியில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலுடன் சேர்த்து ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்தப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கலும், 17ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனையும், பிப்ரவரி 5 வாக்குப்பதிவும், பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் என ஆணையம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட 60 வார்டுகளில் உள்ள 27 வார்டுகள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உள்ளாக வருகிறது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 1,90,96 ஆண் வாக்காளர்களும் 1,16,760 பெண் வாக்காளர்கள் என, அதே போல 37 மாற்று பாலினத்தவர் என 2,26,433 வாக்காளர்கள் தங்களது வாக்கினை செலுத்த உள்ளனர். இந்நிலையில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரோட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் மேயர் அறை மற்றும் துணை மேயர் அறை, கூட்டம் நடைபெறும் அரங்குகள், தலைவர்களின் பெயர், புகைப்படங்களை மறைக்கும் அந்த பணியும் ஈரோடு மாநகராட்சி வளாகத்தில் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து ஈரோட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதால தேர்தல் ஆணையம் மற்றும் அதிகாரிகள் பல்வேறு நடவடிக்கைகள் துரிதமாக செய்யப்பட்டு அதற்கான பணிகளும் நடந்து வருகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மஹ்முல் அகமது.